இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸில் வந்து சாப்டர் 8 மோஷன் இதில் உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். An object travels 16 meter in 4 seconds and then another 16 meter in 2 seconds. What is the average speed of object? இப்போ இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆகுது 16 மீட்டர் இன் 4 செகண்ட்லேயும், இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து 16 மீட்டர் இன் 2 செகண்ட்ஸில் வந்து ட்ராவல் ஆகுது. இதோட ஆவரேஜ் ஸ்பீடு தான் வந்து கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 4 செகண்ட், அதாவது 4 செகண்டில் என்ன 16 மீட்டர். அதே மாதிரி அனதர் ஆப்ஜெக்டும் ட்ராவல் ஆகுதுல, ஸோ அதையும் நம்ம வந்து எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 2 செகண்ட் இஸ் 16 மீட்டர். இப்போ இதில் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு தான் வந்து கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடோட இது என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து பார்க்கலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஈக்குவல் டு 16 + 16 ஈக்குவல் டு 32 மீட்டர். இப்போ டோட்டல் டைமும் வந்து பார்க்கலாமா. டைம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, 4 செகண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், 2 செகண்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட். ஸோ அதையும் வந்து எழுதிடணும். டோட்டல் டைம் டேக்கன் ஈக்குவல் டு 4 செகண்ட் + 2 செகண்ட் ஈக்குவல் டு 6 செகண்ட். இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 32, டோட்டல் டைம் வந்து 6. ஸோ இது வந்து 2 3s are 6, 2 1s are 2, 2 6 are, ஸோ 3 16, 3 5s are 15, 1.3 3s are 9, 1 3, ஸோ 5.3 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எவ்வளோ 5.333 மீட்டர் பெர் செகண்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். The odometer of car reads 2000 km at the start of a trip and the 2400 km at the end of the trip. Took 8 hours. Calculate the average speed of car in kilometer per hour and meter per second. இது வந்து இது பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓடோமீட்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆஃப் த ட்ரிப் வந்து எத்தனை கிலோமீட்டர் காமிக்குது, 2000 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ இனிஷியல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, இனிஷியல் டிஸ்டன்ஸ் வந்து 2000 கிலோமீட்டர். இதுதான் ஸ்டார்ட் ஆஃப் த ட்ரிப்பு. எண்ட் ஆஃப் த ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ காமிக்குது, 2400 கிலோமீட்டர். ஸோ ஃபைனல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2400 கிலோமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இவங்க இது பண்ணியிருக்கிறாங்கங்கிறது எப்படி பார்க்கலான்னா, டிஸ்டன்ஸ் கவர்டு ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணாலே வந்துடும். ஸோ ஃபைனல் டிஸ்டன்ஸ் மைனஸ் இனிஷியல் டிஸ்டன்ஸ். ஃபைனல் டிஸ்டன்ஸ் 2400 கிலோமீட்டர் மைனஸ் இனிஷியல் டிஸ்டன்ஸ் வந்து 2000 கிலோமீட்டர். அப்போ 2400 மைனஸ் 2000 கிலோமீட்டர் வந்து 400 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் டேக்கன் எவ்வளோ ஆயிருக்கு, 8 ஹவர்ஸு. டைம் டேக்கன் வந்து 8 ஹவர்ஸு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எ கார் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 400 கிலோமீட்டர், டைம் டேக்கன் வந்து 8 ஹவர். ஸோ 400 by 8, 8 5s are
40, so 50. So 50 km/h. ஸோ நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு வந்து km/h வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து m/s வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ கன்வெர்ட் km/h to m/s. அப்போ 1 km = 1000 meter, 1 hour = 60 minutes. அப்போ 1 minute = 60 secondsங்கிறதுனால 60 × 60 = 3600 seconds. 1 hourக்கு 60 minutes, 1 minuteக்கு 60 secondsங்கிறதுனால 60 minutes × 60 வந்து 3600 seconds. ஸோ நம்ம செகண்ட்ஸை வந்து இது பண்ணியாச்சு. 1 km/1 hour = 1000 meter by 3000 meter by 3600 seconds. இதையும் கேன்சல் பண்ணால் 2 5s are 10, 2 1s are 2, 8. ஸோ 5/18 1 km/h = 5/18 meter/second. இப்போ கன்வெர்ட்டிங் ஸ்பீட், இந்த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த காரை தானே km/hக்கு மாற்றியாச்சு. இப்போ m/s மாற்றணும். ஸோ கன்வெர்ட்டிங் ஸ்பீட் டு m/s. அப்போ ஸ்பீட் = எவ்வளோ எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? 50. ஸோ 50 × 5/18. 5 5s are 25. ஸோ 250/18. 18 1s are 18. 70. ஸோ 18 3s are வந்து 24 5. ஸோ 54 6 1 0 பாயிண்ட் வச்சா 0. 13 8s are 24 10. சரி, இது 13ல 18ல. ஸோ 18 8s are 64 8 9 10 11 12 13 14 144. ஸோ மறுபடியும் அகெயின் 160 அந்த மாதிரி வரும். ஸோ 13.88 meter/second. 18ல் வந்து டிவைட் பண்ணனா 144, மறுபடியும் 60 வரும், 144 வரும். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 13.88 meter/second. நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள். Usha swims in a 90 meter long pool. She covers 180 meter in 1 minute by swimming from one end to the other back along the same straight path. Find the average speed and average velocity of Usha. ஒரு ஸ்விம்மிங் பூலில் வந்து அவங்க வந்து ஸ்விம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 90 மீட்டர் அந்த ஸ்விம்மிங் பூலோடது. ஏபி ஃபஸ்ட்டு இனிஷியல் டிஸ்டன்ஸ்லேருந்து ஃபைனல் டிஸ்டன்ஸ் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் வந்து B to A வந்து திரும்பி வந்துடுறாங்க. ஸோ லென்த் ஆஃப் த பூல் என்னது? 90 மீட்டர். லென்த் ஆஃப் த பூல் = 90 மீட்டர். டைம் டேக்கன் என்ன? 1 minute. டைம் டேக்கன் 1 minute. மினிட்ஸை நம்ம எப்படியுமே வந்து செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ 60 seconds. உஷா ட்ராவல்ஸ் ஃப்ரம், அவங்க வந்து என்ன ஒன் எண்டு டு அதர் எண்டுக்கு போயிடுறாங்க, A to B போயிடுறாங்க. அகெயின் பேக் டு த சேம் ஸ்ட்ரைட் பாத், B to Aவும் வந்துடுறாங்க. ஸோ உஷா ட்ராவல்ஸ் ஃப்ரம் A to B, தென் பேக் ஃப்ரம் B to A. அப்போ இப்போ வந்து நம்ம ஸ்பீடு என்னன்னு வந்து பார்க்கலாம். ஆவரேஜ் ஸ்பீடு ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். A to B ப்ளஸ் B to
ஏ, அப்போ பி ஏன்னு வச்சுக்கலாமா? ஸோ 90 + 90 = 90 + 90 = 180. ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 180. டோட்டல் டைம் வந்து 60, அதாவது மினிட்ஸை வந்து நம்ம செகண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ 180/60, 6 3s are 18. ஸோ 3 m/s. இதில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் ஸ்பீட் ப்ளஸ் ஆவரேஜ் வெலாசிட்டியும் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்பீட் மட்டும் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம். இது தெரிஞ்சாலே நமக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியும் வந்து கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டினா she come back to இனிஷியல் பொசிஷன். அவங்க வந்து ஒரு A to B போயிட்டு B to Aவும் வந்து வந்துடுறாங்க, அதாவது இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துடுறாங்க. ஸோ வெலாசிட்டி வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு என்னவாக தான் இருக்கும்? 0 தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 தான். ஏன்னா அவங்க A to B, அதாவது ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போயிடுறாங்க, மறுபடியும் அந்த எண்ட்லேருந்து இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துடுறாங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 தான். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? 0 பை 1 minute தான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 60 seconds நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 0/60 வந்து 0 m/s. Next, 8.4th example. Starting from a stationary position, Rahul pads his bicycle to attain a velocity of 6 m/s in 30 seconds. Then he applies brakes such that the velocity of the bicycle comes down to 4 m/s in the next 5 seconds. Calculate the acceleration of cycle in both case. இதில் வந்து case 1 case 2 ரெண்டு கேஸ் இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் 1. ஃபஸ்ட்டு அந்த ராகுல் பேட்ஸ் இஸ் பைசைக்கிள் டு அட்டன் வெலாசிட்டி. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஷ்னரி பொசிஷனில் இருந்து தான், ஸ்டேஷ்னரி பொசிஷன்னா ரெஸ்ட்டில் இருந்து தான் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ ஹீ ஸ்டார்ட், அதாவது ராகுல் இங்கே ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டேஷ்னரி பொசிஷன், ரெஸ்ட்டில் இருந்து தான் வந்து ட்ராவல் ஆகுது. அண்ட் அட்டன் speed of 6 m/s in 30 seconds. 6 m/s in 30 seconds. ஸ்டேஷ்னரி பொசிஷனில் இருந்து தான் அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ? 30 செகண்ட்ஸ்க்கு. அப்போ ஸ்டேஷ்னரி, அதாவது ரெஸ்ட்டில் இருந்து தானே இதாகுது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ 0. அப்போ U = 0 m/s. ஃபைனல் வெலாசிட்டியை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா V அப்படின்னு சொல்லுவோம். V = 6 m/s. இப்போ டைம் டேக்கன் எவ்வளோ? 30 seconds. ஸோ டைம் டேக்கன் ஈக்குவல் டு T = 30 seconds. இப்போ நம்ம வந்து ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? இவங்க வந்து கால்குலேட் த ஆக்ஸலரேஷன் தான் சொல்கிறாங்க. ஸோ ஆக்ஸலரேஷன் என்ன? இது ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி V - U/T தான் இதோட ஃபார்முலா. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ? 6. இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, டைம் வந்து 30. V - U/30. ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா என்ன? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது V - U/T. 6 - 0 வந்து 6 தான். ஸோ 6/30. 6 1s are 6, 6 5s are 30. அப்போ 5 1 0 பாயிண்ட் வச்சுட்டு இங்கே
5 2s are 10. அப்போ 0.2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அடுத்து கேஸ் 2 வந்து பார்க்கலாமா. தென் he applies the brakes of the velocity bicycle comes down to 4 meter per second in the next 5 seconds. இதுக்கும் வந்து நம்ம ஆக்ஸலரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கேஸ் 2 he applies brakes. He applies brakes such that velocity of bicycle comes down to இங்கே என்னது 4 meter per second in next 5 second. இதில் வந்து இப்போ நம்ம ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல, இந்த ஃபைனல் வெலாசிட்டி இருக்குல்ல, இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு தான் வந்து நமக்கு வந்து ஸ்டேஷ்னரி பொசிஷனில் இருக்குது, அதனால நம்ம 0ன்னு போட்டோம். இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி என்னது, இந்த ஃபைனல் வெலாசிட்டி தான் இந்த செகண்ட் கேஸில் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ 6 மீட்டர் பெர் செகண்ட். நமக்கு இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி இங்கே வந்து 6 இருக்குது, ஆல்ரெடி ட்ராவலில் தான் இருக்குது. ஸோ மோஷனில் தான் இருக்கிறதுனால செகண்ட் கேஸில் இனிஷியல் வெலாசிட்டி u வந்து 6. அப்போ இங்கே ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ, 4. v ஈக்குவல் டு 4 மீட்டர் பெர் செகண்ட். டைம் டேக்கன் என்ன, 5 seconds. ஸோ இப்போ ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சிடலாமா. ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி minus initial velocity by time. So final velocity எவ்வளோ 4 minus initial velocity 6 by time taken 5. v minus u by t னு போட்டுக்கோங்க. v னா final velocity, u னா initial velocity. ஸோ அதை போட்டுக்கோங்க. equal to minus 2 by 5. 5 2 0 பாயிண்ட்டுன்னு வச்சோன்னா 0.-0.4 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஆக்ஸலரேஷன் இன் கேஸ் 1க்கு வந்து 0.2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். கேஸ் 2க்கு வந்து -4 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இது வந்து ஆக்ஸலரேஷன், இது மைனஸுங்கிறதுனால நம்ம வந்து ரெட்டார்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். வீடியோவில் 8.1, 8.2, 8.3, 8.4 வரையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து 8.5 அதை வந்து பார்க்கலாம். A train starting from rest attains a velocity of 72 km per hour in 5 minutes. Assuming that the acceleration is uniform, find the acceleration and distance traveled by the train for attaining this velocity. இதில் வந்து the train starting from rest ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்ட் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து train start from rest. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0ன்னு அர்த்தம், ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால. இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 0 km/h. அடுத்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து 72 km/h. ஃபைனல் வெலாசிட்டி v ஈக்குவல் டு 72 km/h. time taken equal to 5 minutes. மினிட்ஸை நம்ம வந்து செகண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 5 into 60 300 seconds. 1 minute equal to 60 seconds. அதனால் 5 into 60 300 seconds. Converting initial and final
வெலாசிட்டி இன்ட்டு மீட்டர், அதாவது கிலோமீட்டர் பெர் ஹவரை வந்து மீட்டர் பெர் செகண்டாக வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இனிஷியல் அண்டு ஃபைனல் velocity in meter per second. So 1 kilometer equal to 1000 meter, 1 hour equal to 60 minutes. அதை செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுனால 60 into 60 equal to 1 hour equal to 60 minutes, 1 minute equal to 60 secondsங்கிறதுனால 60 into 60 3600 seconds. So 1 kilometer by 1 hour equal to 1 kilometerக்கு 1000 meter, 1 hourக்கு வந்து 3600 seconds, meter per second. இதையும் கேன்சல் பண்ணுறோம். 1/18. So 1 kilometer per hour equal to 5/18 meter per second. கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி நம்ம என்னன்னு பார்த்தோம், 0. ஏன்னா ரெஸ்ட்லேருந்து இது பண்ணதுனால 0 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது நம்ம மீட்டர் பெர் செகண்டில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 0 into 5/18 மீட்டர் பெர் செகண்ட். 0 into 5/18னா இது வந்து 0 தான். ஸோ 0 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தோம், 72 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ V equal to 72 கிலோமீட்டர் பெர் ஹவரை வந்து மீட்டர் பெர் செகண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். 72 into 5/18. இதையும் 3 டேபிளில் பண்ணலாமா? 3 6 are 18, 3 2s are 6, 3 4s are 12, 6 4s are 24. அப்போ 4 into 5 20 மீட்டர் பெர் செகண்ட். இதில் என்ன கொஷினில் கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஆக்ஸலரேஷன் தான் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபைண்டிங் ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா என்ன, ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் velocity by time taken. So final velocity எவ்வளோ 20, initial வந்து 0 by time taken வந்து எவ்வளோ 5 minutesங்கிறதுனால 300 seconds வந்துச்சா. ஸோ 300 seconds. ஸோ இதையும் கேன்சல் பண்ணுறோம். அப்புறம் 2 1s are 2, 15. So 1/15 meter per second square. So acceleration நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு find the distance traveled by the train attaining this velocity. அப்போ நமக்கு இப்போ என்னதெல்லாம் தெரியும் அப்படின்னாக்க, we know initial velocity தெரியும், u தெரியும், final velocity v தெரியும், ஆக்ஸலரேஷன் தெரியும், டைமும் தெரியும். அப்போ இப்போ நம்ம வந்து டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ், எஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் யூஸிங் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எதை நம்ம அப்ளை பண்ணுறோம், தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். அது தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன, v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. v என்ன, v வந்து 20. ஸோ v ஸ்கொயருங்கிறதுனால 20 ஸ்கொயர், u வந்து 0 ஸ்கொயர். 2 இன்ட்டு ஆக்ஸலரேஷன் என்னது 1/15. ஸோ எஸ் தான் வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ 20 இன்ட்டு 20 400. இப்போ 2 இன்ட்டு 1 2/15 இன்ட்டு எஸ். எஸ்ஸை இந்த சைடே வச்சுக்கிறோம்.
400 equal to 2/15. ஸோ இங்கே போடுறேன். இந்த டிவிஷன் வந்து இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகுது. ஸோ 15/2, 2 2s are 4, 0, 15 into 2, 30. So 3000 meter. So distance equal to 3000 meter. இதை வந்து கிலோமீட்டராக வந்து இது பண்ணும்போது டிஸ்டன்ஸ் வந்து 3 கிலோமீட்டர். ஸோ எஸ்ஸை மட்டும் இந்த சைடில் விட்டுட்டு இந்த சைடு வரும்போது 400 into 15/2 ஆகும். ஸோ 3 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் சம். A car acceleration uniformly from 18 km per hour to 36 km per hour in 5 seconds. இந்த சம்லையும் வந்து ஆக்ஸலரேஷனும் டிஸ்டன்ஸும் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து கொடுத்துட்டாங்க. ரெஸ்ட்டுன்னு இல்லை, லாஸ்ட் சம்மில் நம்ம இனிஷியல் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அதனால 0 போட்டோம். ஸோ இதில் வந்து 18 கிலோமீட்டர் இனிஷியல் வெலாசிட்டி வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு u equal to 18 kilometer per hour. Final velocity equal to v equal to 36 kilometer per hour. Time taken வந்து 5 seconds. Already secondsல இருக்கு. ஸோ நம்ம செகண்ட்ஸாக வந்து இது பண்ண வேண்டாம். Time taken 5 seconds. Converting initial and final velocity. இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை வந்து நம்ம மீட்டர் பெர் செகண்டாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபைனல் வெலாசிட்டி இன் மீட்டர் பெர் செகண்ட். ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 1 ஹவர் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். அப்போனா 3600 செகண்ட்ஸ் ஆகும். 1 கிலோமீட்டர் பை 1 hour equal to 1000 meter by 3600 seconds. 5/18. So 5/18 meter per second. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் தானே இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். u equal to 18 into 5/18. 18 cancel. So 5 meter per second. Initial velocity கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி v equal to எவ்வளோ 36 kilometer per hour. into 5/18. 18 2s are 36. அப்போ 2 5s are 10 meter per second. நெக்ஸ்ட்டு ஃபைண்டிங். இதுலேயும் வந்து ஆக்ஸலரேஷன் தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா என்ன? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் velocity by time taken. அப்போ v minus u by t. v equal to எவ்வளோ 10. initial velocity 5 by time வந்து 5 seconds. so 10 minus 5 5 by 5/5 1. so 1 meter per second square. ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்டன்ஸ் தான் லாஸ்ட் சம் மாதிரி தான் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்டிங் டிஸ்டன்ஸ். இதுக்கும் வந்து நமக்கு இப்போ என்னெல்லாம் தெரிஞ்சிருச்சு? we know initial velocity, final velocity, acceleration, time இதெல்லாம் தெரியுது. ஸோ ஃபைண்டிங் டிஸ்டன்ஸ் எஸ் மட்டும்தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ யூஸிங் தேர்ட் ஈக்குவேஷன் v square minus u square equal to 2as. v square v எவ்வளோ
ஃபைனல் வெலாசிட்டி வந்து 10. ஸோ 10 ஸ்கொயர் மைனஸ் u வந்து 5, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி 5, ஸோ 5 ஸ்கொயர் 2 இன்ட்டு ஆக்ஸலரேஷன் என்ன 5/5 1ன்னு பார்த்தோமா. ஸோ 1 s தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 100 மைனஸ் 25 2s. இப்போ 75 2s. இந்த s இந்த சைடு வச்சுக்கலாம். 75 இது வந்து மல்டிப்ளிகேஷன் இங்கே வரும்போது டிவிஷன் ஆகும். ஸோ 75/2. 2 3s are 6, 2 7s are 14, 1 இங்கே 0 5 10. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 37.5 மீட்டர். s equal to 37.5 மீட்டர். Next 8.7. The brakes applied to a car produce an acceleration 6 meter per second square in opposite direction to the motion. If the car take 2 seconds to stop after the application of brakes, calculate the distance travel during the time. இதில் வந்து ஆக்ஸலரேஷன் கொடுத்துட்டாங்க. இனிஷியலோ இதெல்லாம் கொடுக்காம ஆக்ஸலரேஷன் கொடுத்துட்டாங்க. ஆக்ஸலரேஷன் வந்து என்னென்னா அப்ளைடு இன் ஏ ஆப்போசிட் டைரக்ஷன். ஆக்ஸலரேஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நெகட்டிவ் சைன் வந்து நம்ம போடுறோம். So the sign will be negative. Acceleration ஓட இது வந்து நம்ம நெகட்டிவில் போடுறோம். a equal to இங்கே 6 இருக்கா. ஸோ -6 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் the car takes stop after 2 செகண்டில் வந்து கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ the car stop அப்படிங்கிறதுனால ஃபைனல் வெலாசிட்டி இங்கே வந்து 0 ஆயிடுது. பிரேக் பிடிக்குதுல, அதனால ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு v ஈக்குவல் டு 0 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ டைம் டேக்கன் 2 செகண்ட்ஸ் பார்த்தாச்சு. டைம் டேக்கன் 2 செகண்ட். இப்போ நம்ம வந்து இனிஷியல் ஆக்ஸலரேஷன் இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து இனிஷியல் வெலாசிட்டியை வந்து கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா. அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து என்னென்னா v ஈக்குவல் டு u ப்ளஸ் at. v எவ்வளோ? ஃபைனல் வெலாசிட்டி 0 ஈக்குவல் டு u தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி தானே கண்டுபிடிக்கணும். ஆக்ஸலரேஷன் வந்து -6, டைம் வந்து 2. ஸோ டைம் வந்து 2, இங்கே வந்து 0, u ப்ளஸ் -6 இன்ட்டு 2ங்கிறதுனால இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால u -12. ஸோ u இந்த சைடே நம்ம எடுக்கும்போது -12 வந்து +12 ஆயிரும். ஸோ u ஈக்குவல் டு 12 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், ஆக்ஸலரேஷன் தெரியும், டைம் டேக்கனும் தெரியும். இப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. v ஸ்கொயர் எவ்வளோ? 0 மைனஸ் u வந்து 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆக்ஸலரேஷன் என்ன? -6. s தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து 0. ஸோ 104 minus 144 equal to -12s. s இந்த சைடு எடுத்துறோம். -144 minus 12. 12s are 144, minus cancel ஆயிரும். ஸோ s equal to 12 meter.